அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்பவரின் புஸ்தகத்தை சமீபத்திலே வாசித்துக் கொண்டிருந்தேன். 19ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர், பெந்தேகோஸ்தே இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர், மரித்து போன கிட்டத்தட்ட 23 பேருக்கும் அதிகமாய் உள்ள மனிதர்களை உயிரோடு எழுப்பினவர் அருமையான தேவனுடைய மனிதன் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த். இந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் பிறவியிலேயே படிப்பறிவு, சரியான படிப்பறிவு கிடையாது, சரியான நாகரிகம் தெரியாது, சரியாய் தலை சீவ தெரியாது, ட்ரெஸ் பண்ண தெரியாது, குழாய்களை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிளம்பர் வேலை பார்த்து கொண்டிருந்தவர். ட்ரெயின்ல போகும்பொழுது திடீர்னு பாக்கெட்ல இருந்து புதிய ஏற்பாட்டை எடுத்து அவர் சொல்லுவார், இப்பொழுதுதான் 1 பேதுரு 2:24 வாசித்தேன், அவருடைய தழும்புகளால குணமானீர்கள் என்று இருக்கிறது. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறீர்களோ, பலவீனமாக இருக்கிறீர்களோ, எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு பேருக்கும் இயேசுவின் நாமத்திலே அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, அவர் ஒரு காலகட்டத்திலே மரிக்கும் தருவாய் ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு வாலிபன் ஒடியாந்து அவன் கேட்கிறான், ஐயா, உங்களுக்குள்ளே இவ்வளவு ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் செயல்படுகிறதே, எனக்கு அந்த ஆவியின் வரங்களை கொடுங்களேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் இப்படியாக அவர் எழுதுகிறார். அவர் சொன்னாராம், இதோ தம்பி, என்னுடைய வாழ்நாளிலே வெறும் 23 பேரை தான் நான் உயிரோடு எழுப்பி இருக்கிறேன். உன்னுடைய நாள் ஒன்று வருகிறது, இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார், எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்று சொன்னாராம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் எழுப்புதலின் அக்கினியும் ஆவியின் வரங்களும் கனிகளும் செயல்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னாராம். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே எலியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எலியாக்களாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.